இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷினுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கான்செப்ட் பேஸ்டு கொஷின். அது என்ன கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் அப்படின்னா, ஒரு கொஷின் எந்த டாபிக்குள்ளேயுமே நம்ம வந்து ஃபிக்ஸே பண்ண முடியாது. ஸோ இது நம்ம வேற ஏதாச்சும் நார்மலாக சொல்லலாம். பட் இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் டாபிக்குள்ளேலாம் போக வேண்டாம். ஒரு கேள்வியை படிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆன்சர் பண்றோம். இதுதான் வந்துட்டு கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட வந்துட்டு புரிதல் பேஸ் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கானது. ஓகேங்களா? இப்போ நாம இதை சால்வ் பண்ண போறோம். கேள்வி என்ன அப்படின்னா, மோகன் அப்படிங்கிறவர் கரெக்ட் ஆன்சர் ஒரு கேள்வி எழுதுறாரு, பரிச்சு எழுதுறாரு. அதுல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கரெக்ட் ஆன்சருக்கு சரியான பதிலுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. தவறான பதிலுக்கு 2 மார்க் வந்துட்டு இழக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து 30 கொஸ்டின் வந்து அந்த எக்ஸாம்ல அட்டன் பண்றாரு. அவருக்கு வந்து 40 மார்க் கிடைக்குது. சரிங்களா? இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை கொஸ்டின் வந்து அவர் வந்து கரெக்டா போட்டிருப்பாரு அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் இதை வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஆப்ஷன் பேஸ்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல 20ன்னு தெரிஞ்சிச்சு, இதை வச்சு எல்லாரும் போட்டுடலாம். பட் எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை வச்சு எல்லாம் போடவே முடியாது. ஸோ அதனால நான் கான்செப்ட் பேஸ் சொல்றேன், நீங்க அழகா கத்துக்குங்க. இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. மொத்தமா வந்து 30 கொஸ்டின் இருக்கு. இந்த 30 கொஸ்டின் அப்படிங்கிறது இதுல வந்துட்டு கரெக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதும் இருக்கும், ராங் கொஸ்டின் அப்படிங்கிறதும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கரெக்ட் கொஸ்டின் வந்துட்டு நம்ம எப்போதுமே தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துப்போங்க, எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப ராங் கொஸ்டின் என்னவா இருக்குங்க, 30 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது ஏன் 30 மைனஸ் எக்ஸ்? இப்போ ஒரு 30 கொஸ்டின்ல அவர் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் எவ்வளவு கொஸ்டின் ராங்கா இருப்பாரு? 20 கொஸ்டின் ராங்கா இருப்பாரு. இப்போ எக்ஸ் வந்து 10 அப்படின்னா 30 மைனஸ் எக்ஸ் 20, அதாவது 30 மைனஸ் 10 20 அப்படின்னு வரும். அப்ப இந்த 10 20 எவ்வளவு வந்துருங்க, 30 அப்படின்னு வரும். அதுக்காகத்தான் நம்ம வந்து எக்ஸ் எடுக்கிறோம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய வேல்யூல இருந்து தான் நம்ம வந்து சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ எக்ஸ் 30 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு அந்த கரெக்ட் ஆன்சர், அதாவது எக்ஸ் கொஸ்டின் கரெக்டா பண்ணியிருப்பாரு இல்லையா, அதுக்கு வந்துட்டு 3 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது இங்க போட வேண்டாம், இது வந்து கொஸ்டினாவே இருக்கட்டும். மார்க்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் கொஸ்டின், அதாவது கரெக்ட் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். அப்ப 3 இன்டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 3x அப்படின்னு வச்சுக்கலாம். நான் 3x போடுறேன். அண்ட் லாசஸ் 2 மார்க்ஸ் வந்துட்டு தவறான கொஸ்டின் இது பண்றாரு. அப்போ தவறான கொஸ்டின் என்னங்க, 30 மைனஸ் எக்ஸ். அப்போ 2 இன்டூ 30 மைனஸ் எக்ஸ், இது வந்து மார்க்ஸ். புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, 3x மைனஸ் கண்டிப்பா போட்டணும். 2 இன்டூ 30 மைனஸ் எக்ஸ், அவளு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காருங்க, 40 மார்க் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அது என்ன 40 மார்க் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சரியான கேள்விக்கு 3 மார்க்கு, தவறான கேள்விக்கு 2 மார்க் கழிச்சிருவாங்க அந்த கொஸ்டின்ல இருந்து. ஸோ அதுதான் வந்துட்டு சரியானது மைனஸ் தவறானது. ஏன்னா கழிச்சதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு 40 இவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் வந்து 40 மார்க்ஸ் போடுறோம். இப்போ இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. 3x மைனஸ் 2 3 60, அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 40. சரிங்களா? 3x பிளஸ் 2x என்ன வருங்க, 5x. இந்த மைனஸ் 60 இந்த பக்கம் வரும்போது என்ன வருங்க, 40 பிளஸ் 60 100 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப x இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 5 என்ன வருங்க, 20 அப்படின்னு வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 20. ஏன் அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ தான் வந்து 20. ஸோ இந்த இடத்துக்கு பாருங்க, எக்ஸுங்கிற வேல்யூக்கு நான் 20 போடுவேன். 30 மைனஸ் 20 என்ன போடுவாங்க, 10 அப்படின்னு போடுவோம். அவருக்கு வந்துட்டு சரியான கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, 30 இன்டூ 20 60. அப்புறம் தவறான கேள்விக்கு வந்துட்டு 30 மைனஸ் 20 10 20 அப்படின்னு வரும். இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கேள்விதான், கேள்விக்கான பதில் 20 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவர் வந்துட்டு மொத்தமா எத்தனை கரெக்ட் கொஸ்டின் போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, 20 கரெக்ட் கொஸ்டின் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா ராங் கொஸ்டின் எத்தனை போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து 10 ராங் கொஸ்டின் போட்டிருப்போம்னு சொல்லிடுவோம். 30 ஆச்சுங்களா? இப்ப வந்து பாருங்க, அவர் அப்டைன் மார்க், அதாவது வந்துட்டு 40 மார்க் எடுத்திருக்காரு, அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் வந்துட்டு மொத்தமா கரெக்ட் கொஸ்டின் கிடைச்ச மார்க் வந்து 60, தனியா ராங் கொஸ்டின் அந்த 60ல இருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா 40 கிடைச்சிடும். புரிஞ்சதுங்களா? சோ அப்ப 40 மார்க் கரெக்ட் ஆன்சர் வந்துச்சா? 40 மார்க் எப்படி வந்துச்சுங்க, 60 மைனஸ் 20 40. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் பேஸ் கொஸ்டின். ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதே கேள்வியில நான் ஒரு தப்பு பண்ணேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து நான் பிளஸ் போட்டுட்டேன். பிளஸ் போடும்போது இதே தான் எனக்கு வந்துச்சு, ஆனா மைனஸ் 20 ஆன்சர் வந்துச்சு. ஆப்ஷன்ஸ்ல 20 இருக்குங்காட்டி சரி, ஏதோ இப்போ எக்ஸாம் ஹால மைண்ட்ல வச்சுட்டு சொல்றேன், நம்ம ஏதோ 20 போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் அது செட் ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சும் போவீங்க, அது வந்துட்டு அட்வைசபிளா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு டைம் இருந்துட்டா ஓகே. இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றோம், மேபி அட்வைசபிளா இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி அட்வைசபிளா இருக்கலாம். ஆனா
எப்போதும் சொல்றேன், நீங்க ஒரு டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க. இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்ம இத சால்வ் பண்ணணும். அட்லீஸ்ட் டைம மிச்சம் பண்ணணும். அதிலேயே சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு பண்ணுங்க. இங்க நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோமோ, அதுதான் வந்துட்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5% வந்து எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்கேயே நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து எக்ஸாம் ஹால்ல கை கொடுக்காது. அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வச்சும் போலாம். சில சமயம் வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய மேதாவியா இருந்தாலும் சில சிம்பிளான விஷயங்கள் கூட சில சமயம் கை கொடுக்காது. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல லைட்டா படபடப்பா இருக்கும். அப்ப வந்து கை கொடுக்காம போயிடும். அப்ப வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்படித்தான் பண்ணணும் இல்ல, பட் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதே கொஸ்டினுக்கு எக்ஸ் வச்சு சால்வ் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3x - 2y = 40 அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து மார்க்ஸ் பேஸ் பண்ணுதுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா x + y = 30. இது வந்து என்னங்க, கொஸ்டினை பேஸ் பண்ணுது. கரெக்ட் கொஸ்டின் பிளஸ் ராங் கொஸ்டின் தான் மொத்தமா வந்து 30ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஐ மீன் இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, மேலே கீழே காமனா கொண்டு வரணும். நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ மேல வந்து 3x - 2y = 14 அப்படி இருக்கும். கீழே வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2x + 2y = 60 அப்படின்னு வரும். இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. இதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் இதை கவனிங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 14 இருக்கு. இந்த இடத்துக்கு 2x - 2y = 16 இருக்கு. இப்போ நம்ம இந்த y கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மைனஸ், இந்த இடத்துக்கு பிளஸ், இந்த இடத்துக்கு மைனஸ் கொண்டு வரணும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்படி பண்ணியும் நம்ம கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? பட் இங்க டைரக்டாவே மைனஸ் பிளஸ் இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3x + 2x வந்து என்ன வருங்க, 5x அப்படின்னு வரும். 40 + 60 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். x = 100 / 5 which is 20. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? இதுல ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம ஏன் வந்துட்டு y கேன்சல் பண்றோங்க, x கேன்சல் பண்ணாம? ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு x தான் வந்துட்டு கரெக்ட் கொஸ்டின், y வந்துட்டு ராங் கொஸ்டின். நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, கரெக்ட் கொஸ்டினோட வேல்யூ தான் தேவை. ஸோ அதனால அதை வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்றோம். இப்போ சப்போஸ் ராங் கொஸ்டின் எவ்வளோன்னு கேட்டிருந்தா இதை கேன்சல் பண்ணிட்டு இதை நம்ம வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அண்ட் மைனஸ் சிம்பிள் பிளஸ் சிம்பிள் வந்துட்டு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. இப்போ இந்த இடத்துக்கு பிளஸ் டிஃபால்ட்டாவே பிளஸ் இருக்கும். இதை நம்ம மைனஸ் மாத்திக்கலாம். இந்த இடத்துக்கு பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இங்க அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க மாத்தினா இங்கேயும் மாத்தணும், இங்கேயும் மாத்தணும். ஒன்ல மட்டும் மாத்திட்டு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் 2 பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 4 ஸ்டெப் தான் வருது. இதுவும் 4 ஸ்டெப் தான் வருது. இதனோட இந்த கொஸ்டினோட பேசிக் வந்து இதுதான். இந்த ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுலயும் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா இதுலயும் போட்டுக்கலாம். பட் ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்றதை வந்துட்டு லாஸ்டா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்றதை விட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் சில பேர் வந்துட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுவீங்க. அது உங்களோட சௌரியம் தான். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தால் நீங்க போட்டுங்க. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆன்சர் கரெக்டா கொண்டு வந்துட்டா சரி. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.